காதலிக்கே வேண்டாம் இல்லை, உங்களோட இலக்குகள் வந்து இதுதான் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இலக்குகளை தகுந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். இல்லை இலக்குகள் நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன வேணால் போகலாம், எவ்வளோ வேணால் ஆட்டம் போடும். முதல்ல காதலிக்கலாம் ஏன் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் இருக்குது. இன்னும் உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை பிடிக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேர் படித்ததுக்கு காரணம் காதல் தாங்க. நிறைய பேர் படிக்காமல் 99 பேர் போனதும் காதல் தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் சேர்ந்து படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பொண்ணுக்காகவே படிப்பான் பையன். பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீட்டில் சொன்ன ஒரு விஷயம். ஒரு பொண்ணு 4 ஃப்ரெண்ட்ஸு பசங்க 4 பேரும் படிக்கவே மாட்டாங்க. இந்த பொண்ணு நல்லா பிரில்லியன்ட். இந்த 4 பசங்களையும் படிக்க வச்சு 4 பேரையும் பாஸ் பண்ண வச்சுருக்கு. இதுவும் நட்பு தான். இப்போ இந்த இடத்துல காதல்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு இடத்துல மிஸ் ஆனிச்சுன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும், இந்த பையனோட வாழ்க்கையும் கேள்வி இருக்கும், மற்ற 3 பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா 3 பேர் படிக்க முடியாமல் பாருங்க. ஏன்னா இதில் யாராவது ஒரு பொண்ணு ஒரு பையன் காதல் அப்படின்னு. அப்போ முதல் காதல் வரணுமா வேண்டாமாங்கிறது நம்ம உணர்வுகளை தாண்டி வர்றது. அதில் ஒரு புரிதலோடு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு பிறகு நீ கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அங்கே தான் நிறைய பேர் தவிக்கிறாங்க சார். இப்போ அதுக்குள்ளார வந்தாச்சு, அது வந்து ஆகாதுன்னு ஒரு இடத்துக்கு நகருது. இதை கையாள தெரியாமல் தான் நிறைய நேரத்தில் கோளாறுகள் வர்றதையும் பார்க்குறோம். இப்போ வந்து ராகு நீங்கள் சொன்ன மாதிரி திருவாதிரை 4 போகும்போது இருந்த காதல் உச்சியில் இருக்குது. புனர்பூசம் வந்த உடனே அது நிதர்சன உண்மைகள் தெரிய ஆரம்பிக்கும் போது இல்லை இது சரி வராதுன்னு பிரிய வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்போது அதை ஏற்றுக்கவும் முடியல, அதை விடவும் முடியல. இந்த தவிப்பை எப்படி கையாளணும்? இது முதல் விஷயம். இப்போ வந்துட்டு இதை இப்போ புனர்பூச நட்சத்திரம் வந்துட்டு இந்த 3 வருட காலம் நீ கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கு. இப்போ ஒரு காயத்துக்கு நம்ம மருந்து போடுறோம்.